மட்டக்களப்பு கொக்கடிச்சோடு திருமந்திரம் அரண்மனை. இவங்க தான் நடத்துகிற இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஐயா அவங்களோட அனுமதியோடு நான் அதை கோயிலை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 108 லிங்கம் திருமூலரால் எழுதப்பட்ட வரலாற்று கருங்கல்லால், அதாவது கருங்கல்லால் அமைக்கப்பட்ட அந்த இது 108 லிங்கங்கள் கொண்டது. நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ இது உங்களுக்கு அரண்மனையோட வாசகங்கள் 3000 திருமந்திரங்கள் பாருங்கள். அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாகவே வாசிக்கலாம். உங்களுக்கு வந்தால் இப்படி இலங்கையில் கொக்கட்டிச்சோலையில் மட்டக்களப்பில் கொக்கட்டிச்சோலை என்ற கிராமத்தில் இப்படி ஒரு அனைவருக்கும் வரப்பிரசாதமாக அமையக்கூடியதாக இந்த தளம் இருக்குது. இன்றைய பிரதோஷ நாளில் உங்களுக்கு இதை காண்பிக்கின்றதில் எனக்கு இந்த ஐயண்ட கருணைன்று தான் சொல்ல வேணும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக அதை நான் முழுமையாக காட்டுறேன். அப்படியே 108 மணிகளையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது. அப்படியே 108 லிங்கங்களுக்கும் அந்த ஐயா தான் காலையில் குளிக்காத்து பட்டு கட்டி எல்லாமே செய்கிறவங்க. இது திருமூலர் எழுதிய 3000 திருமந்திரங்கள் கருங்கல்லால் தான் கையால் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்களும் கல்லால் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இது வரப்பிரசாதமங்களுக்கு. இந்த கோயிலுக்கு வந்தாலே 108 கோயிலுக்கு போனதாக என்னுடைய மனசில் தோணினது. முதல் தரம் ஐயன்ற அற்புதம் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாலைகள் விழுந்ததாக. இது 2 பிரதோஷம் திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது, போய் பார்ப்போம் என்று. இன்றைய நாள் அப்பர் அருளால் எனக்கு இந்த கோயிலை திருப்பி ஒரு தரம் பெற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது அப்பர் ஆசீர்வாதம் என்று தான் அதை நான் என்னால் அடியவளால் சொல்ல முடியும். நான் என்றதும் ஆணவம் என்றதும் என்னும்போது அடியவளால் அதை சொல்லலாம். இந்த 108 கோயில் சிவலிங்கங்களும் நம்மளோட கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். பிரதோஷ நேரம் விடியவும் 4-4:30 வந்தால் இந்த கோயிலில் செம்பு இருக்குது. அதில் வடிவா தீர்த்தம் அவரை அபிஷேகம் பண்ணலாம். அது பெண்களும் செய்யலாம். இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. பிரதோஷ நாட்களில் மட்டும்தான், மத்திய நாட்களில் இல்லை. இது இந்த முன்னுக்கு இருக்கிற தளம் சிவலிங்கம் வச்சிருக்கு. அதோட அவர் திருமூலரும் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இருக்குது இதுதான் அந்த தளம். அப்படியே ஒரு குளம் ஒன்று வச்சு அமைச்சிருக்காங்க. இது தேர் மாதிரி செய்யப்பட்டிருக்குது. இதில் ஒரு சிவன் உண்டு. அதில் தடாகம் மாதிரி இங்கே தான் தண்ணி எடுத்து இது செய்கிறதா, தண்ணி எடுத்து கொடுத்து தீர்த்தம் ஊற்றுறதாக சொன்னாங்க. இதில் பிள்ளையார் இருக்கிறார். அதில் பலிபீடம் நந்தி அது சேர்ந்த ஒரு இது கருங்கல். அடுத்தது கருங்கல்லால் அமைக்கப்பட்ட கோபுரம். இந்தியாவிலேருந்து வரவழைக்கப்பட்ட இந்த கோபுரம் கருங்கல்லால் அமைக்கப்பட்டது. இது ஒரு இது போன தரம் வந்த நேரம் அப்பா எனக்கு உண்மையாகவே ஒரு அற்புதத்தை காட்டினார். இந்த தரம் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் போல. ஒரு சிரிப்பு புன்முறுவல் உண்மையாகவே நீங்கள் பாருங்கள். அவர் அந்த சிரிப்புக்கு எவ்வளவு அந்த சிரிப்பு எவ்வளோ கொடுத்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளவுதான். என்ன தருவான் அம்பலத்தான் என்றால் தண்ணியை தருவான் அம்பலத்தான். அப்படி ஒரு வார்த்தைக்கு இடையாகாது. அவர் அன்புக்கும் ஆகாது,
என்ன 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 அப்பா என் அப்பா வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கிறேன் 2 நாளில் எனக்கு பெரிய சந்தோஷம். உண்மையாகவே என்ன சொல்கிறது, வார்த்தைகள் வரல. எம்பெருமாண்ட அன்பும் ஆதரவும் இருக்கும் வரைக்கும் அவர் தொண்டுதான் அடியவர்ற பணி. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா. நன்றி.